பஞ்சகச்சம் இல்லை கிருஷ்ணர் தோத்தி இது எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனல். ஸோ பஞ்சகச்சம் இல்லைனா கிருஷ்ணர் தோத்தி இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்டோட பேண்ட் ஹைட்டு, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், க்ராச் லென்த், அந்த பேண்ட்டுடைய நீளம், அதுக்கப்புறம் நமக்கு அந்த இடுப்பு சுற்றளவு, நெக்ஸ்ட்டு வந்து க்ராச் பாயிண்ட்டு. ஸோ என்னோடய கிளைண்ட்டோட பேண்ட் ஹைட் வந்து 36 இன்ச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 36 இன்ச். ஸோ பேண்ட் ஹைட் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களோட வெயிஸ்ட்லேருந்து உங்கள் கால் கணுக்கால் வரைக்கும் இருக்கிறது உங்களோட பேண்ட் ஹைட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வெயிஸ்ட் இடுப்பு சுற்றளவு, அவங்க பேண்ட் வந்து எந்த இடத்துல கட்டுறாங்களோ அதோடைய சுற்றளவு. ஸோ இது வந்து 36 இன்ச் எனக்கு. ஸோ இப்போ இந்த பஞ்சகச்சம் இல்லை கிருஷ்ணர் தோத்தி இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேண்ட் ஹைட் இருக்கு இல்லையா, பேண்ட் ஹைட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிளாத் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பேண்ட் ஹைட் 36 இன்ச் ப்ளஸ் மறுபடியும் அதே 36 இன்ச் டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 இன்ச் வந்து ஈஸ்க்காக விட்டுக்கிறேன் நான். ஸோ வந்து இப்போ 36 ரெண்டாக பிரிச்சேன்னா எனக்கு வந்து 18 வரும். ஸோ 36 + 18 + 2 போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 54 வருது எனக்கு. ப்ளஸ் 2 பண்ணேன்னா 56 இன்ச். ஸோ இதுதான் என்னோடய மொத்த கிளாத் வந்து தேவைப்படுற கிளாத்தோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 56 இன்ச்சு. ஸோ இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இதோடைய அந்த கிளாத்தோடைய அகலம் பார்த்திங்கன்னா 56 இன்ச் நமக்கு தேவைப்படுது. நம்ம பேண்ட் ஹைட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 36 இன்ச் அது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த 56 இன்ச் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை 3ஆக பிரிச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ 56 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 56 3ஆக டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 18.6 இன்ச் வருது. ஸோ இப்போ வந்து இந்த 56 இன்ச்சை 3ஆக டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கிளாத்தில் அதை அந்த 56 இன்ச்சை 3ஆக பிரித்து கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் அந்த 18.6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் படி என்ன உங்களுக்கு வருதோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இதில் க்ராச் பாயிண்ட் பார்த்தோன்னா 16.5 இன்ச் எடுத்திருக்கேன் இந்த கிளைண்ட்டுக்கு. இல்லை நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு காமிக்கிறேன், இது எப்படி நீங்கள் வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இதில் நான் இப்போதைக்கு சும்மா ஒரு 15 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன், 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா ஈஸியாக. ஸோ உங்களுக்கும் புரியும், அதனால் வந்து 5 பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது கீழே சும்மா பார்டருக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வச்சு மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். யூஸ்வலாக வந்து உள் பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா நம்ம, இதில் மட்டும் ஃப்ரண்ட் சைடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் சைடே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னுடைய அகலம், கிளாத்தோடைய அகலம் வந்து 56 இன்ச் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ அந்த 56 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 36 இன்ச், அதையுமே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த 56 இன்ச் அகலத்தை வந்து நான் வந்து 3ஆக பிரித்து 18.6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி கோடாக போட்டுட்டு 3ஆக பிரிக்கணும்னா அவசியம் கிடையாது. சும்மா ஓரத்தில் மட்டும் நீங்கள் அதை 3ஆக பிரித்து என்னென்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து நான் வந்து மடிச்சுக்கிறேன். நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். அதை 3ஆக பிரிச்சுருக்கேன் இல்லையா, அதில் 2ஆவதாக இருக்கிறதுல மடித்து 3ஆவதோட ஜாயின் பண்ணுற மாதிரி மடிக்கிறேன். நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கிளாத்தில் மடிச்சுக்கோங்க. சென்டரில் மடிச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதையுமே ஒரு மார்க்கரில் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து
வெயிஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். வெயிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச் வருது எனக்கு. ஸோ 36 இன்ச்சை நான் வந்து 4ஆக டிவைட் பண்ணி எடுக்கிறேன். 36 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச் வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேண்ட் வந்து நம்ம டைட்டாக போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஈஸ்க்காக நான் ஒரு 2 இன்ச் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மொத்தம் வெயிஸ்ட்டு வந்து 11 இன்ச். இப்போ இந்த வேஸ்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தோட ஒரு எண்டுலேருந்து உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி, அந்த மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ண மாதிரி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, வெளியே இருந்து உள்ளே 11 இன்ச் மார்க் பண்ணணும், உள்ளேருந்து வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கமுமே அதே மாதிரி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் க்ராச் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து க்ராச் வந்து 16.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ வந்து மேலே டாப்பில் இருந்து அந்த வெயிஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து 16.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஸ்டிச்சிங்க்காக வந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இந்த க்ராச் பாயிண்ட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதையும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஏரோ போடுறேன் பார்த்தீங்களா, ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி, அங்கே தான் வந்து நான் கட்டிங் போட போகிறேன். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், இந்த பக்கம் 11 இன்ச், இந்த பக்கம் 11 இன்ச் விட்டுட்டு க்ராச் பாயிண்ட் வந்து 16.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அந்த 3 இடத்தையும் நான் ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரைட் சைடு இருக்க ஒரு ஓரம் எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணலை இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டு பண்ணாத இடத்த வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த கார்னரில் மேலே பார்த்த மாதிரி ஒரு மேலே வெயிஸ்ட் சைடு இருக்குல்லையா, அங்கே 5 இன்ச்சும் கீழே பார்த்த மாதிரி ஒரு 5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதை கர்வாக ட்ரா பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு எண்டில் மட்டும் அந்த வி கட் வந்து பாதி வந்திருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கர்வாக முடிச்சிருக்கும். க்ராச் லென்த் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கிளைண்ட்டோட ஹைட் பேஸ் பண்ணி க்ராச் லென்த் எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். க்ராச் லென்த் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஃபிட் ஆகிற ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பேண்ட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி மடிச்சுட்டு உங்கள் இடுப்புலேருந்து இடுக்கு வரைக்கும் இருக்க லென்த்தை இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. வர லென்த்து கூட +2 to 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய க்ராச் லென்த் வந்து கிடச்சிரும். இது எப்படி ஒரு வேஷ்டியில் கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு ஒரு பார்டர் வச்ச வேஷ்டி எடுத்திருக்கேன். நான் எப்படி அதை போட்டிருக்கேன், மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நீங்களும். ஸோ இப்போ நம்ம தைக்க போகிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோடைய வித் எடுத்துக்கிறேன் நான், அதாவது அகலம். இந்த கிளாத்தோட அகலம் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 56 இன்ச் எடுத்திருக்கேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 56 இன்ச். நெக்ஸ்ட்டு இதோட ஹைட்டு நீளம் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 36 இன்ச் எடுத்திருக்கேன் நான். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே எப்படி நம்ம 56 இன்ச் அகலம் எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ஹைட்டு மெஷர் பண்ணிவிட்டு 36 இன்ச் ஹைட் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் 56 இன்ச் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 56 இன்ச் அகலமும் 36 இன்ச் நீளமும் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே நம்மளுக்கு அகலம் வந்து 56 இன்ச் வந்துச்சு இல்லையா, அதை நான் 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு 56 3ஆக டிவைட் பண்ணேன்னா 18.6 இன்ச் வருது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3ஆக 18.6 இன்ச் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இதில் நீங்கள் ஒரு பக்கம் மடிச்சிருப்பீங்க, ஒரு பக்கம் மடிப்பு இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும். ஸோ அந்த மடிப்பு இல்லாமல் ப்ளெயினாக இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த சைடு வந்து அதோட கார்னரில் இந்த பக்கம் 5 இன்ச், அதுக்கப்புறம் இந்த பக்கம் 5 இன்ச் வச்சு அதை வந்து கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்வாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னா, இந்த சைடு தான் நம்ம அந்த ப்ளீட்ஸ் வைப்போம், குசுவம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மடித்து வச்சுருக்கோம்ல அந்த சென்டரில் இருந்து நான் வந்து இந்த கிளைண்ட்டோட க்ராச் பார்த்தீங்க அப்படின்னா 16.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன் வித் சீம் அலவன்ஸ். தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 16.5 இன்ச் மொத்தமாக எடுத்திருக்கேன். இங்கே கீழே மார்க் பண்ணிக்கோங்க 16.5 இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு இப் கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைண்ட்டோட இப் சைஸ் வந்து 36. ஸோ இதை நான் 4 டிவைட் பண்ணேன்னா 9 இன்ச் வருது. இந்த பேண்ட் ஃபிட்டாக போட மாட்டாங்க, லூஸாக தான் போடுவாங்க. ஸோ வந்து லூஸ்க்காக நான் 2 இன்ச் ஆட் பண்ணி 11 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன். ஸோ வந்து நான் இந்த எண்டிலேருந்து 11.5 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 11.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டட் சைடில் இருந்தும் 11.5 இன்ச். ஸோ இப்போ இங்கே கீழே சென்டரில் நம்ம அந்த க்ராச் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அண்ட் 2 சைடுமே அந்த 11.5 இன்ச் நான் மார்க் பண்ண இல்லையா, இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஒரு வி மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்வையும் அந்த சென்டரில் இருக்க வி போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு எண்டு மட்டும் நான் ஃபோல்டடாக இருக்குது, 2 பக்கமே நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கணும், சரிங்களா. ஸோ தட் இந்த ஃபோல்டடாக இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதையுமே வந்து நான் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 சைடோட எண்டுமே இப்போ நம்மளுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த தோத்தி கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு சைடில் ஃபோல்ட் பண்ணி வச்சு பாதி வீ மட்டும் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எண்டில் நான் வந்து அந்த வேஷ்டியோட ஃப்ரண்ட் பார்ட், இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப் வருது இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கெலாம் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக பேண்ட்டோட பேக் சைடில் வந்து இதில் வந்து ப்ளீட்ஸ் வரும். ஸோ வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயே நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸ் வரும் இதில், ஒரு காலுக்கு ஒரு காலுக்குன்ட்டு. ஸோ வந்து அந்த 2 பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டு நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேண்ட்டுக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த ஹிப்பு பட்டி வந்து கட் பண்ண போகிறேன். நான் வந்து இதில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, அதில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த பார்டரோடு சேர்த்து நான் வந்து மொத்தமாக எனக்கு பட்டி சைஸ் வந்து பட்டியோட லென்த் வந்து 6 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஆக்சுவல் பட்டி லென்த் வந்து 4 இன்ச்சு தான். ஸோ வந்து 4 இன்ச் இதில் வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சும், அதுக்கப்புறமேட்டு வந்து நமக்கு மேலே நாடா போடுற சைடு வந்து 1.5 இன்ச்சும் விட்டுட்டு நான் வந்து மொத்தமாக வந்து 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பேண்ட்டுக்கு நாடா தான் யூஸ் பண்ண போகிறேன், எலாஸ்டிக் கிடையாது. ஸோ வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி அதை வந்து 2மே அட்டாச் பண்ணி ஃபுல்லாக ஒரு நாடாவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். இதோட இந்த பேண்ட் கட்டிங் முடியுது. ஸோ நேரோ போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்துப்பேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளீட்ஸ் எடுப்போம், இங்கே டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம். என்னென்னா சாரிக்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கொசுவம்காக இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.